ஸோ எல்லோரும் ஹை கேஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேம் சேனாபதி இந்தியன் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கிங் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து அங்கே நடக்கிற அநியாயம், அக்கிரமம், அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறது, இது மாதிரி நிறைய தப்பான செயல்களெல்லாம் அவங்க விழிப்புணர்வு மாதிரி வீடியோ எடுத்து போட்டு எல்லாத்தையும் அந்த தப்பு செய்கிறவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு நாள் அவருக்கு வந்து தோணுது, நம்ம என்ன தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டு எல்லா விழிப்புணர்வு கொடுத்தாலும் தப்பு செஞ்சவங்க ரோட்டில் வெளியே நடமாடிட்டு தான் இருக்காங்க. அதை தீர்த்து கட்டணும்னா நம்மளுக்கு ஆள் தான் இருக்கார், அவர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி, அப்புறம் அவங்க 4 பேரும் ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க. அதாவது ஹேஷ்டேக் கம்பேக் இண்டியன் அப்படின்னு. அந்த ஹேஷ்டேகு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆகுது. வைரல் ஆனோடனே இதை கேட்டு நம்ம சேனாபதி என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவர் அங்கேருந்து எப்படி வந்து இந்தியா வந்து எல்லாத்தையும் கொண்டாரால் இந்த இந்தியன் 2. இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஆக்டிங் ஸ்கோப் அப்படின்றது ஒரே லெவலான ஆக்டிங் ஸ்கோப் தான் இருக்குது. இதுக்கும் ஒரு கரெக்டான ஸ்கோப் கொடுத்துருக்காரு டாக்டர் சங்கர். ஆனால் உலகநாயகனோட சித்தார்த் கேரக்டருக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரசிக்கும் தன்மையாக இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நீங்கள் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்ன்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல கேட்பீங்க பாருங்கள். அடுத்து கமலஹாசன். ஸோ கமலஹாசன் சாரோட ஆக்டிங் படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து கமலஹாசன் வந்து கண் கலங்கி நடந்து வர மாதிரி இருப்பார், பின்னாடி ஏரோமான் பிஜிஎம் வரும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்தெல்லாம் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்துருக்க ரோலை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் ஒர்க் பார்க்கலாம். இந்த டெக்னிக்கல் ஒர்க்கில் வந்து படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்துச்சின்னா நல்லா இருந்துச்சு. ஒரு சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மன். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல சினிமாட்டோகிராஃபி உங்களுக்கு ரசிக்கும் தன்மையாக இருந்துச்சு. அடுத்ததாக மியூசிக். ஸோ இந்த படத்தில் மியூசிக் வந்து யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் படம் ஃபுல்லாக ஒரு 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ஃபுல்லாக நீங்கள் மூவி ஃபுல்லாகவே அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்றதான் என்னோடய தாட். ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன் 1ல் வந்து இந்தியன் தாத்தா எல்லாத்தையும் எப்படி கொள்வார்னு பார்த்தீங்கன்னா வர்ம கலையை வச்சு கொள்வார். அதே மாதிரி தான் இந்த இந்தியன் 2லேயும் எல்லாத்தையும் வர்ம கலையை வச்சு கொள்கிறாரு. அதை வந்து நம்ம இந்தியன் 1ஓட 2ல் வந்து அந்த வர்ம கலையை பற்றிலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்ப ஓவராக அதை பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. பார்ட் 1ல் அந்த சேனாபதி கேரக்டரை எந்தளவு பாசிட்டிவாக, அது எந்தளவு ஒரு சூப்பராக காட்ட முடியுமோ அந்தளவு காட்டியிருந்தாங்க. ஆனால் பார்ட் 2ல் வந்து எந்தளவு உடைக்க முடியுமோ, அந்த கேரக்டரை எந்தளவு கேவலமாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படம் உங்களுக்கு ஏன் ஸ்க்ரீன் ப்ளே போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம சங்கரால் தான். ஸோ சங்கரோட பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வில்லனை வந்து எல்லா டைமும் ரிவெஞ்ச் எடுப்பார். ஸோ இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரிக்குள்ளே உங்களுக்கு ஆக்ஷனு, ஃபைட்டு, ஃபேமிலி, ட்ராமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த பேட்டர்னில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்நியன், எந்திரன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த பேட்டர்ன் வந்து அடிச்சு நவுத்திட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த பேட்டர்னில் முக்கால்வாசி படங்கள் இந்த பேட்டர்னில் தான் வருது. சரி, ஸ்க்ரீன் ப்ளே தான் இப்படி சொதப்பிட்டாங்க. சரி, சீன் வைஸ் விஷுவலி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு போராக தான் இருந்துச்சு. ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் விஷுவல். அதுவும் இல்லாமல் அந்த போர் அடிக்கிற சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வர சீன் தான். ஸோ அந்தளவு ஆர்டிஃபிஷியலாக எடுத்திருக்காங்க. இந்த அந்த தப்பெல்லாம் பண்ண என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இந்தியன் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நம்மளால் எதுக்கு இந்த தப்பெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் இவனை ஏன் கொண்டு தெரியுமா, இவன் இது பண்ணா, அவனை ஏன் கொண்டு தெரியுமா, அது பண்ணா அப்படின்னு சொல்கிறனால ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டுருது. கேட்ட வார்த்தையே கேட்டு இப்போ ஒரு 2 இடத்துல நான் இவனை இதுக்காக கொன்னேன், அவனை அதுக்காக கொன்னேன்னு சொன்னால் பரவாயில்ல. நம்ம இந்தியன் தாத்தா பல இடத்துல பல பேர் கொள்கிறாரு படத்தில். ஆனால் அது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஓரளவு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துது. ஆனால் உங்களுக்கு வந்து படம் வந்து ரியலாக இருக்கும். ஸோ இப்போ இத்தனை வயசு சேனாபதி, அவருக்கு அந்த படத்தில் ஒரு 74 வயசு ஆள் என்ன பண்ணுவார், எப்படி நடப்பார், ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எல்லாமே. இப்போ இந்த இடத்துல இந்த நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த பணக்காரங்களை காட்டக்கூடிய சீன்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்தியன் 2ல் கூட இப்போ அவருக்கு ஒரு 106-108 வயசு இருக்கும். ஆனால் அவங்க இந்த படத்தில் தான் ரியாலிட்டியை காட்டணும். 108 வயசில் இருக்க ஒரு ஆள் எப்படி பண்ணுறாரு, நடக்கிறாரு, அவரோட ஆட்டிடியூட் எப்படி மாறுது அப்படின்னு அவங்க இந்த படத்தில் ரியாலிட்டியை காட்ட வேணும். அவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் லாஜிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்ன்ற வார்த்தைக்கு இந்த படத்தில் இடமே கிடையாது. ஸோ லாஜிக் மீறலுக்கான ஒரு 1ஆம் நம்பர் பெஸ்ட்டு படம்னா இதை சொல்லலாம். இதில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் எங்கேஜாக கிறிஸ்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு தேவையில்லாத சீன் ஒரு 40 நிமிஷத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே, அதாவது ஒரு ஹாஃபே வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் அவங்க சீன் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க.
ஸோ ஆக மொத்தம் இந்த இந்தியன் 2 படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ இந்த படத்தை பார்க்கணுமா இல்லையான்றதே நீங்கள் உங்களோட டாடா பை பை, see you.